50,000 அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்கு. எப்போ இருக்கிறதுங்கன்னா 53,000 தக்காளி வியாபாரிகள் பிடிச்சிருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் நிறைய பேருக்கு இதுல பிரச்சனை வர்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்கன்னா பாவம். உதாரணத்துக்கு நேற்று கூட யாரோ என்கிட்ட கேட்கும்போது நானே சொன்னேன் 49,000 ரூபாய் கொண்டு போங்க. ஏன்னா இது மாட்டி அவங்க நம்மளை விட்டா கூட அந்த ப்ரொசீஜர் நம்மளே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் பண்ணி போடுறாங்க. இவங்ககிட்ட போய் கொடுத்து பேங்க்ல வித்ட்ரா பண்ண சலான கொடுத்துன்னு. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எவ்வளவு பணப்புழக்கணும் உங்களுக்கு தெரியுங்கன்னா, என்னால அப்பாவி பொதுமக்களுக்கு பாவம் பிரச்சனை தான் இல்லைன்னு நான் சொல்ல. பல இடத்துல இதை தப்பு பண்ற அரசியல்வாதிகள் லூப் ஹோலை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால பொதுமக்களுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அடுத்த ஒரு 30-40 நாட்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப்பை கையில வச்சுக்கோங்க. பொதுப்படையா 50,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா வித்ட்ராவல் ஸ்லிப்போட போங்க. வித்ட்ராவல் ஸ்லிப் 50,000 கீழே இருக்கீங்கன்னா கேள்வி கிடையாது. 50,000 மேல இருக்குன்னா கேள்வி இருக்கு. வித்ட்ராவல் ஸ்லிப்போட கொண்டு போங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொசீஜர்னு மாட்டிக்கிட்டோம்னா 3-4 மணி நேரம் ஆயிடுது பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. நிறைய பேர் இந்த குறிப்பா கரூர் பகுதியில் ஆட்டு வியாபாரம் பண்றவங்க, ஆடு விற்கிறவங்க, நீங்க சொன்ன மாதிரி தக்காளி வியாபாரம் பண்றவங்க, பலசரக்கு கடை வச்சிருக்கவங்க 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் நீங்க சாதாரணமா கொண்டு போறாங்க வியாபாரிகள். அதனால் கொஞ்சம் நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் கவனத்தோடு போங்க. ஏன்னா அது தேர்தல் ஆணையம் மாநில அரசை தாண்டி இருக்கக்கூடியது. மாட்டிக்கிட்டோம்னா ப்ரொசீஜர்ல எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற தாழ்மையான கருத்தையும் இந்த நேரத்தில் பதிவு